எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ப்ரெக்னன்சி அப்போதாங்க கிரேவிங்ஸ் வரும். ஆனால் எனக்கு என்னமோ ப்ரெக்னன்சி முடிச்சு 1.5 வருஷம் கழிச்சு கிரேவிங்ஸ் வருது. அதுவும் நான்வெஜ் கிரேவிங்ஸ் பயங்கரமாக வருது. டின்னருக்கு என்ன சமைச்சிருக்கோன்னா, சோறு, மட்டன் குழம்பு, சப்பாத்தி, மட்டன் மசாலான்னு செஞ்சு அசத்தியாச்சு. வாங்க எப்படி செஞ்சேன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மட்டன் மசாலாவுக்கு நான் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், அரை தக்காளி, 5-6 பல்லு பூண்டு, ஒரு 2 இன்ச்சு இஞ்சி, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய், 1/4 டீஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது ஒரு குக்கரில் ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 பட்டை இலை, ஒரு பட்டை, 4-5 கிராம்பு இதை சேர்த்து இது கூடவே கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 கிலோ மட்டன் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மட்டன் வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த மட்டன் வதக்கும் போதே தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் சேர்க்க தேவை கிடையாது. இந்த குழம்புக்கு ரொம்ப வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம், அவ்வளவுதான். இந்த மட்டனை வதக்கும் போதே நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன். இந்த மிளகாய் தூள் வந்து கரம் மசாலாவோட மிளகாய் சேர்த்து அரைச்சது. மட்டன் குழம்புக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்காதீங்க, அது நல்லா இருக்காது. வேணும்னா 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம், அது நல்லாயிருக்கும். அப்படி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வாட போகிற வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறமா நான் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். இதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறேன். சேர்த்து ஒரு 10 விசில் வச்சு எடுக்க போகிறேங்க. ஏன் 10 விசில்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள மட்டன்லாம் ரொம்ப ஃப்ரோசனாக இருக்கும். 10 விசில் வச்சா தான் மட்டன் நல்லா வேகும். இந்தியாவில்னா ஒரு 2 விசிலில் மட்டன் வெந்துடும் மோஸ்ட்லி. ஸோ நான் இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது நான் சைடில் சப்பாத்தி ரெடி பண்ண போகிறேன். ஏன் சம்மந்தமே இல்லாமல் சப்பாத்தி மெனுவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளான் வந்து சப்பாத்தியும் மட்டன் குழம்பும் தாங்க. திடீர்னு என்ன தோணுச்சுன்னா, இல்லை ரைஸ் வச்சு சாப்பிடுவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ரைஸ் வச்சுட்டேன். ஸோ இந்த சப்பாத்தி மாவு வந்து நான் எதுவுமே சேர்க்கலை, வெறும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கே செம்ம சாஃப்டாக இருந்துச்சு மாவு. ப்ளஸ் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சுங்க. இப்போ இந்த சப்பாத்தியை ரெடி பண்ணதுக்கப்புறமா மட்டன் குழம்பு சைடில் வந்து 10 விசில் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு கெட்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ மறுபடியும் இந்த குழம்பு நான் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். இன்னும் நல்லா கெட்டியாகணுங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். மட்டன் நல்லா பஞ்சு பஞ்சாக சூப்பராக வெந்திருந்துச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்கலை, இது ஃபுல்லாக மட்டனோட தண்ணி மட்டும்தான். நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 டம்ளர் மிக்சியை கழுவி ஊற்றுறதுக்காக ஒரு தண்ணி சேர்த்துருக்கோம், அவ்வளவுதான். இப்போ இந்த மட்டன் குழம்பு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா ஒரு மட்டன் மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது ஒரு 2 மினிட்ஸ் மேஜிக் மாதிரிங்க. அந்த மட்டன் மசாலா செம்ம குயிக்காக ரெடி ஆகிடும். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இப்போ நம்ம இந்த குழம்புலேருந்து மட்டனை குழம்போடு சேர்த்து அதில் ஊற்ற போகிறோம். உங்களுக்கு குழம்புல கொஞ்சம் மட்டன் வேணும்னா நீங்கள் குழம்புலேயே கொஞ்சம் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு எல்லா மட்டனும் மசாலாவாக வேணும்னாலும் நீங்கள் எல்லா மட்டனையும் எடுத்து மசாலா பண்ணிடலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான மட்டன் மசாலா ரெடி ஆகிடும். கடைசியாக இந்த சட்டியில் கொஞ்சம் சோறு போட்டு சாப்பிட மறந்துடாதீங்க, செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். அதுதான் இப்போ நம்ம மெனு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. செம்ம சாப்பாடுங்க இன்றைக்கி நைட்டு. ப்ளஸ் ஒரு ஐஸ்கிரீம் வேறு சூப்பராக இருந்துச்சு. வீடியோவை பார்த்தமைக்கும் கேட்டமைக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை அண்ட் டேக் கேர்.